இன்னைக்கு எனக்கு ஏத்த தாடி சேர பிள்ளை போட்டிருக்காங்க. ஆமா நேத்து ஒரு பிள்ளைய கூட்டி வந்தாங்க. ஒக்கா மக்கா சிமுட்டு மூட மட்டும் என்னடா வாயில கொடுக்குறேன். காலைல கடம்பூர்த்தி எண்ணெய் கொடுப்பாரு வாயில. என்னடா நான் வியாபாரிங்க. என்ன வியாபாரிடா? என்ன வியாபாரி கேப்பேன்? கருவாடு கருவாடு புடிச்சு கருவாடு 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 புடிச்சு கருவாடு 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 புடிச்சு கருவாடு கருவாடு கருவாடு. அண்ணே என்ன 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 கருவாடு சொல்றியா? என்ன கருவாடு சொல்றியா? என்ன தப்பா இருக்கு? கடை வந்து 300 210 ரூபானே. இது என்ன கணக்குடா? 300 210 300 ரூபாடா. அதா ஐயா அது ரேட்டு கூட 2000 நீ ஒரு ஆள் ஐயா கெளுத்தி கருவாடு. அது 2000 விற்கிறாங்க. இங்க ஒரு புள்ள இருக்கு. எங்க அந்த புள்ள? உள்ள போயிருக்கு. நான் கூப்பிடுறேன் அந்த புள்ளைய. அந்த புள்ள என்ன வேலை வாங்குது? 500 ரூபா காசு கொடு. 500 ரூபா? 500 ரூபா தானா? யார் வர்றது? நான் என் நம்பர் தள்ளி கூட தரேன். வாங்க வாங்க. யார் வரலையா? உங்களுக்கு தான் போட்டது. எங்க அந்த புள்ள 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 500 ரூபா காசு கொடுறா கூப்பிடுறேன். 500 ரூபா காசு? ஆமா. எதுக்கு 500 ரூபா காசு? நீதான் புள்ளைய கூப்பிடுறேன். ஒரு கிறுக்கு முட்டை மாதிரி சுத்தி கிடந்தா யாரும்? ஆமா 500 ரூபா காசு கொடுத்தா வருவா. 500 ரூபா காசு கொடுத்தா வருவா. 500 ரூபா இருக்கியா காசு? ஆமா நான் அந்த வேலைக்கு தான் போறேன். அந்த வேலைக்கு தான் வரா? ஆமா. கூப்பிடு. வெள்ளையா இருந்தா என்ன போறேன், கருப்பா இருந்தா என்ன? சும்மா கட்டாத பேசாம. யோ நான் வெள்ளை பூண்டு தான் தரேன். நீ வரையற கழுத்து கண்ணோட கேட்டனா? நான் கேட்டனா? இவனோட நீ வியாபாரத்தை கெடுக்க வந்திருக்கியா நீ? பூண்டு இருக்கா இல்லையா? இருக்கா? வெள்ளையாவா இருக்கு? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? இங்க போட்டு அடக்க. நான் ஒரு வியாபாரி. சரி. நான் வியாபாரம் பார்த்துட்டு வந்தேன். நானும் ஒரு வியாபார பழக்கார பொண்ணு தான். ஓ வியாபாரத்தை பாரு. பார்க்கலாமா? சேர்ந்து போட்டு நான் வியாபாரத்தை போறேன். பாப்பமா? பாப்பமா? வாங்க வாங்க வெள்ளை பூண்டு. கருவாடு கருவாடு புடி கருவாடு 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 புடி கருவாடு 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 புடி கருவாடு கருவாடு கருவாடு. ஏய் கொத்த குண்டவனே அத்துடா. என்னையா? அடுத்து அத்துப்புடா பாத்துக்க. யார் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு சிரமப்பட்டு திருவிழா நடத்தி என்ன கோத்தகம் வாங்குறாங்க. யோ நீ யார பாத்துக்கற? நான் குண்டா மவனேன்னு கேட்டேன். ஓ எங்க அம்மா குண்டா இருக்கனால ஆமா குண்டா மவனே. தெளிவா சொல்லு. தெளிவா தான் கேப்பேன். தெளிவா சொல்லி குண்டா. நீங்க தெளிவா தான் கேட்கணும். யோ நான் ஒரு உங்க அம்மா குண்டா தானே இருக்காங்க. நான் அப்படி சொன்னேன். தப்பா நினைக்க வேணாம். நினைக்க மாட்டேன். நீ வந்து வியாபாரி. ஆமா. ஓ வியாபாரத்துல எதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? இல்ல. என்னத டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீங்க டிஸ்டர்ப் நான் வியாபாரத்தை பாப்பேன். ஏயா ஓ வியாபாரத்தை பாரு. பார்க்கணும். நீ ஓ வியாபாரத்தை இதுல விடுறே. ஏய் என்ன? ஏன் வியாபாரத்தை இதுல விடுறே? ஏயா ஒரு பொம்பளை பிள்ளை பாவம் ஆடி பாடி வியாபாரம் பாக்குறனே. ஒரு சூரக்கா சொன்னக்க அங்க இருக்க மேல இருக்க கீழ இருக்க நட்டமக்க சுஞ்சு போய்க்க சூழ் போய்க்க ஓரத்துல இருக்க ஒதுங்கிக்க. என்ன போட்ட குண்டாமணி ஒன்ட்ட தானே கேக்குறேன். உனக்கு வெக்க மசர்தா இருக்குடா. இன்னொரு தடவை துப்பே. கீழே பரம்பரை இல்ல. எங்கேயும் கிடைக்காது. எங்கேயும் கிடைக்காது. இன்னொரு தடவை இன்னொரு ஒடிச்சு மூடு. நல்லா இருக்கா? அவருக்கு ஒரு துப்பு துப்பு. எங்கிட்டாவது இருக்கா? ஏன் இருமா ஒரு ஆம்பளை நேரம் பார்த்தோன்னா சூடுக்கா சொர்க்கன்னு கேட்கறியே. சூட தனிச்சுட வரையான்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? எந்த சூட்ட? எந்த சூட்டை தனிச்சுடுவேன்? நீ எந்த சூட்டை தனிச்சு? நீ என்ன கேட்ட? சூடுக்கா சொர்க்கான்னு கேட்டேன். ஆமா கேட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளை வியாபாரம் பாக்குறேனே. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. நீ மரியாதை கொடுத்து பேசுமா? நீ ஃபர்ஸ்ட் பேசியா? இன்னைக்கு பொம்பளை பிள்ளை மரியாதை கொடுத்து பேசணும். எனக்கு ஆம்பளைனா அடக்கொடக்கமா பேசியா? நான் வந்து அடக்கொடக்கமா தான் பேசுறேன். நீ தான் லூசு முட்டை மாதிரி கத்துற. ஏய் நீ தான் கிறுக்கு பையன் மாதிரி கத்துற. யாரு சூத்தோத்தி முட்டை அடிச்சு புடியே. அடிச்சு அத ரெண்டு கிழிச்சு விடுறோம். என்ன கிழிச்சு புடியே? போற போற ஒட்டு மச்சற அத்து புடியே பாத்துக்க. என்னயா சொன்னேன்? என்ன சொல்லி? துணி அப்படி தெளிவா பேசு. என்ன ஊர்ல செருப்படி வாங்க வச்சிராதே. அப்படியே. என்னைக்கு ஒரு பொம்பளை எப்படி தெரியுமா? யாருக்கு தெரிஞ்சவங்க தெரியாத வராங்க பாத்தீங்களா? ஏழு சம்பு தண்ணி மொத கொடுத்து உள்ள வாங்க உட்காருங்க பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க எதையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாரு. அதான் குடும்ப பொம்பளை. நீ வந்து ஒரு ஆம்பளை சூருக்கா சொன்னா லூசு முட்டை. நான் ஆம்பளடா. ஏன்டா ஆம்பளை மாதிரி என்னைக்கு மரியாதை கொடுத்து பேசுமா? என்னைக்கு ஆம்பளை தான் பெருசு. என்னைக்கு ஆம்பளை தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. டேய் டேய் என்ன ரெண்டு பேரும் அவுத்த போறது இல்லைங்க. யாருக்கு பெருசுன்னு பார்த்து சொல்றான். இந்த பிள்ளைங்க காட்டா பெருசு.
பெருசு ஓசில படமா கலக்குறாங்க. நீ என்னைய பார்த்துட்டு தெரியும். எந்த வகையில பெருசுங்க யாரு நீங்க எந்த வேலை பெருசுன்னு கேட்பேன். ஆமா. கீழே இருக்கிறது யாரு? பூமாதேவி மேல இருக்கிறது யாரு? வர்ணபவம் வர்ணபவன் ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பல் கீழே இருக்கிறது யாரு? பூமாதேவி பொம்பளை பொம்பளை. ஆமா நான் மேல இருக்கிறது ஆம்பளை ஆம்பளை. அப்ப ஏன் தண்ணி தானே குடிக்கணும்? ஏய்! ஏன் தண்ணி தானமா குடிக்கணும்? சரி உங்க தண்ணிய குடிக்கிறதுக்கு பூமி இருந்தா தானே. அப்படி இல்லம்மா. பூமி இல்லனா எந்த தண்ணிய ஒரு பூமி செல்வம் சிலைப்போட இருக்கணும். என்ன வேணும்? தண்ணி வேணும் மழை வேணும் மழை வேணும். மழை வேணும் மழையை கொடுக்கறது யாரு? வர்ணபவன். வர்ணபவன். வர்ணபவன் ஆம்பளை. அப்ப ஏன் தண்ணி குடிக்கணும்? ஏய்! தண்ணியா ஏன் தண்ணி? முட்டை ஒழுங்கா பேசு. ஏன் தண்ணி ஓ தண்ணியை தான் குடிக்கணும். சேந்தல நான் என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நானு நானு அவள் கிடையாது. உங்க வியாபாரத்தை பாருங்க பாப்போம். ஆமா நம்ம நம்ம ராஜகுமார் என்னண்ணே? உன் விருப்பமே எனது ஆசை. நீ என்ன சொன்னாலும் செய்வேன். அவுத்துட்டு அமன கூட்டி நடக்கணுமா? நடக்கிறேன். கண்ணு போயிருமா? சரி ஏய் ஐயோ புருஷன்கார வேற வந்திருக்காண்டா. குடும்பப்படுத்துறீங்க. எதுக்குடா நீ கூட வர்ற? யோ அவர் என் புருஷனா என் அண்ணன் என் பூதேவி. அண்ணனா? ஓமடா ஊர்ல வந்து அர்த்தம் பண்ணி அப்படி நினைக்கிறியா? அண்ணனா அவன் உனக்கு? ஆமா அண்ணனா? அண்ணன் நேத்து தான் பார்த்து டொங்கா என்னடா சொல்ற? நேத்தா பார்த்து அரிசி வந்தாங்க. ஆமா. இன்னைக்கு சொல்றாங்க அரிசி வந்தாங்க. அண்ணே ஏங்க இந்த டொங்காசுனா என்னண்ணே? டொங்காசா? இரு. டொங்காசுனா என்ன? அது கோயிலுக்கு முன்னாடி என்ன வச்சிருப்பாங்க? உண்டியல் வச்சிருப்பாங்க. உண்டியல் வச்சிருப்பாங்க. ஆமா. உண்டியல்ல சில்லறை காசு போட்டா எப்படி சத்தம் கேட்கும்? தொங்கின்னு கேக்குமா? டொங்குன்னு கேட்கும். ஆ. காசு காசு தானே போடுறோம். ஆமா. டொங் காசு டொங் காசு. சோறு தான் திங்கிறியா வேற விட்டு அரை கிலோ பீத்துட்டு வந்தேன். ஆமா உனக்கு அரை கிலோ வேணுமா? அதுவும் பச்சை புள்ள பீயா பார்த்துட்டு சரி உங்க வியாபாரத்தை எடுத்து கொடுங்க பாப்பா. அப்படி ஏறி நன்னாங்க ஏறி நன்ன மாமா ஏந்த பையனே தொப்புதனா ஏறி நன்னாங்க ஏறி நன்ன மாமா ஏந்த பையனே தொப்புதனா ஏறி நன்னாங்க ஏறி நன்னாங்க பட்டு மாமா ஏய் நீ பாடும்போது எரிச்ச முசுரா வருதா? நீ பாடுமா. ஏங்க என் பழம் நவா நவா பழம் பழமா? இலந்த பழம் அந்த பழம் இந்த பழம் ஓம் இழந்த பழமா இருக்கிற? ஆமா. கோழிக்கு எவ்வளோமா? ஆ? கோழிக்கு எவ்வளோமா? உலக்கு உனக்கு எவ்வளவு? உலக்கு 500 500 ரூபா. ஆமா. நீ சின்ன பிள்ளை. ஆ? உன்னை ஏமாத்துறாங்க. அப்படியா 2000 இருக்கிறாங்க. சீசன் இல்லைன்னா மலிவா கிடைக்க மாட்டேங்கிறா கிராக்கி. ஆமா. சேதல ஆட்டக்கார புள்ள. சரி ஆண்டா ஆடுவேன் பாண்டா பாடுவேன் படுத்தா யார் கூட படுத்து ஆடுவேன்னு சொல்லுங்க. படுத்து ஆடு. ஆனா சந்திர அப்படியே நடிப்பாடா. ஏய் ஆ. போட்டோ அந்த பிள்ளை போடணும்டா. உட்காந்துடா. போட்டோ அந்த பிள்ளை போடணும்டா. இல்லைன்னா போடவே கூடாது. நாடகம் தானே. நாடகத்துக்கு ஆ. நீ நினைக்கிற மாதிரி மைண்ட மாத்தினாங்க. மைண்ட மாத்த மாட்டேன். இதுல வயசுல நீ எங்க வச்சுக்கியா? ஹலோ ஹலோ அடியா இருக்கணுமா? இப்ப பாரு என்ன அடிக்கிறாங்க. கொட்டா எடுத்தாலும் பிச்சுட்டு போகணும். அப்படி ஹலோ 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 ஆனா அந்த கேமரா ஸ்டாண்ட தூக்குடா. கேமரா ஷாட்டெல்லாம் நவுத்து. இப்ப பாரு இப்ப பாரு என்ன நடக்கும். பேக்கு வரமாட்டேன் தெளிவாக நின்றவரே. ஆஹா. முருங்க மரமாட்டேன் முறிச்சு போட்டு போனவளே. அடி பார்க்க வரமாட்டோம் வசனுதான் நின்றவரே. ஆட புள்ளாட்டம் நாடாக வளர்த்தவளே. அடியே முசுர பாட்டாக்கி உனக்காக பாடு. அடி போஞ்சி இப்ப பார்க்க தாண்டி. அடிய நந்தினி உன் போச்சு நீ பாப்பா. சிரிப்புடா சிரிப்புடா. ஒரு சிரிப்பு தானடா. அடி போஞ்சி இப்ப பார்க்க தாண்டி. உயிரோடு 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 வாழ்றே. அடி எனக்கு முன்ன பார்த்தேனோ அந்த நாள் முதலா அது உங்க முன்ன ரெண்டு முன்ன அடி எனக்கு ஒரு பார்த்தேன் ஒரு நாளுடா. தூங்கவில்லை அடி வேண்டி முள்ள. இல்லாத நானே ஆட்டுறேன் வச்சுக்கிட்டே அஞ்சோ மாட்டேன். ஏன் தெரியுமா அப்படி பார்த்தேன் ஒண்ணு இல்லாத நீ இதுக்கு இப்படி ஆட்டுற என்ன பண்றது? ஆண்டே அப்படிதான் கொடுத்துருக்கேன். ஒண்ணு இல்லைன்னா சொல்லாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அடி என்னைக்கு முன்ன பார்த்தேனோ அந்த நாள் முதலா அது உங்க முன்ன ரெண்டு முன்ன.
சத்தம் போடாரா? சத்தம் போடாத. உனக்கு ஒரு வாய்ப்பு தரட்டா? கிண்டாத்தனமா புழைக்கு என்னத்த கொண்டு போறேன். அவருக்கு வாய் கொடுத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு எடுத்து கொடுவா. ஐயோ கொண்ட மேல கொண்டா போட்டு 2 கொண்டா மேல போட்டு குண்டை மேலடா. குண்ட மேல மொட்டனாக்கா? மொட்டை நாக்கு. டேய் போச்சுடா. மணியே மணியின் மொழியே ஆட்டி அடித்த அடியே போச்சுரா. இன்னும் கல்யாணம் கூட அப்படி யோசிச்சு கொண்டேன். டேய் அப்ப வீட்ல இருக்குது யாரா? ஓ வீட்ல இருக்குது யாரா? அந்த சேத்திரக்க போறடா. அவங்க அண்ணன் முன்னாடியா? ஓ உங்க அண்ணன் முன்னாடியா? அண்ணன் முன்னாடி கொண்ட மேல கொண்டா போட்டு 2 கொண்டா மேல போட்டு வாடி பொட்ட புள்ளடா. பொட்ட புள்ளி. ஐயோ சரி. ராசா என்ன ராசா வாடி பொட்ட புள்ள வெளியே நாடகம் போட்டாலும் ஆமா நறுக்கணும். தனித்தனியா தனித்தனியா போட்டு போயிருவோமா? இப்ப போட்டி இப்போ உங்க 2 பேத்துக்கும் போட்டி. நீ ஆடுற மாதிரியே புள்ள ஆடணும். நான் ஆடுற மாதிரி. ஆமா உங்க 2 பேத்துக்கு போட்டி. போட்டி. ஐயோ ஓ சிலிக்க சிலிக்க வரானே முத்த மாதிரி சிங்கரத கறி வரானே. நேரம் புதுக்கோட்டை தாண்டி இருக்கலாமா? இந்த பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி
பாருங்க, உங்க மேல காதல் வந்துருச்சா? காதல் காதல் என்னடா? ஓ காதல் தானே. காதல் என்பது ஒரு காக்கா விட்ட மாதிரி. ஆஹா. எப்ப எவன் தலையில விழுவுமுனே தெரியாது. ஆமா. இப்ப என் தலையில விழுந்துருச்சு. எப்படி அப்படி கால் தெரியுமா? உண்மையாலுமே ஒளிபெருக்கி அருமையான ஒரு ஒளிபெருக்கி. எந்த முறையில் ஆப்ரேட்டிங்னே உன் சேனையத்தை தொட்டு கும்பிடுறேன். நல்லா இருப்பேன். ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆடியோஸ் அருமையான ஒரு அண்ணா அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி. அருமையான ஒரு ஒளிபெருக்கி. பாடுங்க. அழகோடும் மனிடம் மனு கொடுக்க போயிருந்து மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார். அதுவரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீ சொல்லுமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகேதும் மனிதம் மனம் கொடுக்க போகிறது என் மனையில் ஆக வேண்டும். அது பல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார். அதுவரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீ சொல்லுமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே மனிதம் மனம் கொடுக்க போகிறது நீங்கள் தனியனாக வேண்டும் என்று. மொழிதான் சுமப்பதைதான் இதயம் கருவறைதான் மனதால் நாடு பட்டையே மரபே நீக்கு உன்னை நான் பாடி வளர்த்து விடையும் நீ பருவ தந்த மழையும் என் காதல் துளியில் பூவு பூத்தது. இருந்தால் உயிர்களை தோழவில்லை இதை நான் தோற்றால் உயிரவும் சொன்னது இத்தனையோ கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே மனிதம் மனம் கொடுக்க போகிறது நீங்கள் தனியனாக வேண்டும் என்று. இதுவரை உயிரே உன்னை பார்த்ததோ உலகே புதிதானதே. என்னை படைத்த நல்ல தெய்வம், எனக்கு கொண்ட நல்ல தெய்வம், இருந்த முதல் கண்ணை பார்த்தேன். கிடைக்கும் கிடைக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே மனிதம் மனம் கொடுக்க போகிறது என் மனைவியாக வேண்டும் என்று. அது பல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார். அதுவரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். கைவெட்டி உற்சாகப்படுத்தின அடுத்த நல்ல உங்களுக்கு ஒரு மமாந்த நன்றி நன்றி இந்த வணக்கம். உங்களை பார்த்தா எனக்கு காதல் வராம இருக்குமா? வரணும் என்னை பார்த்து யாருக்கு தான் காதல் வராம வேலை யாரோ பார்ப்போம். வளையலை அரைச்சு தொண்டையில தான்
நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. எந்த பிள்ளையுமே நிரந்தரமா இருக்க மாட்டேங்குது. அப்படி இந்த பிள்ளை எப்படி தெரியுமா விரும்பினேன்? ஆமா. ஹலோ ஹலோ மண்டை விட்டு பிரிந்தாலும் மக்களுக்கு மனை விட்டு பிரியாத எம்எஸ் முத்தப்பா அவர்கள் பாடல். கண்ண தீரந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவுளே ஆடி முன்னடச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே அது முன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே.
காதல் வந்தது முன்னாலே கடுப்பு வந்தது முன்னாலே காதல் வந்தது காதல் வந்தது முன்னாலே ஈடு வந்தது முன்னாலே ஆசைக்கும் நாடுங்க சொன்னதெல்லாம் உண்மையா நம்ம காதலுக்கு தாடி மொழி சொல்லையா இருந்தா இருந்தா முடியலே எடுத்தா கடவுளே உன்னை வாழ்ந்து வந்தே மறந்துடு எனக்கு மறந்து போச்சு ஆசை ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடு ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடு ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடு உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி உள்ள உனக்கு புரியலையா மணியை சந்திரன் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை பற்றி விவரிக்கப்படுகிறது. ஜோரா கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. கை தட்டுங்க ஜோரா இங்கு மிருதங்கம் வாசிக்கும் அருமையண்ணன் இளையராஜ் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை பற்றி விவரிக்கப்படுகிறது. கைதட்டி கைதட்டி எல்லாம் அப்படியெல்லாம் ஓகே ஓகே. இது ஆரன் வாசிக்கும் ராஜ்குமார் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை பற்றி விவரிக்கப்படுகிறது. இங்கு தாளம் வாசிக்கும் சபரி அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை பற்றி விவரிக்கப்படுகிறது. டேய் இந்த துண்டு எது தெரியுமா போத்துறாங்க டெய்லி வீட்டுல மொட்டை குண்டியா குளிக்கிறீங்களாம் இதை கட்டிட்டு குளிக்கிறதுக்கு தான் துண்டு போத்துறாங்க. அப்படி குளிச்சாலும் நல்லா இருக்கு. எங்களுக்கு சிறந்த மாதிரி யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் கலைமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு ஊர் சார்பாக மற்றும் இளைஞர்கள் நற்பணி மன்ற சார்பாக பொன்னாடை பற்றி விவரிக்கப்படுகிறது. அப்படி எல்லாம் ஜோர கைதட்டு அப்படி எல்லாம் அப்படி அப்படி அப்படி. நாடகம் நன்கொடை அளித்த பி செல்வம் எஸ் ஆனந்தவள்ளி அடைக்கலம் பழனிவேல் அவர்களுக்கு ஊர் சார்பாக மற்றும் விழா கமிட்டி சார்பாக இளைஞர் சார்பாக பொன்னாடை பற்றி விவரிக்கப்படுகிறது. பி செல்வம் எஸ் ஆனந்தவள்ளி குடும்பத்தார்கள் அவர்களுக்கு ஊர் சார்பாக மற்றும் விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி விவரிக்கப்படுகிறது. வாங்க எங்க இருந்தாலும் வாங்க. முத்துக்குமார் வி முத்துக்குமார் அவர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருவார். அவர்களுக்கு ஊர் சடங்கு மற்றும் இளைஞர்கள் நற்பணி மன்ற சார்பாக பொன்னாடை பற்றி விவரிக்கப்படுகிறது. வாங்க பேர் சொல்லுவாங்க, மேடைக்கு வாங்க. ஏ பாண்டி அவர்கள் மற்றும் கற்பகம் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்கள் நண்புடன் வேண்டி விரும்பி கேட்டுகிறோம். வி கற்பகம் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அவர்களுக்கு ஊர் சார்பாக மற்றும் இளைஞர்கள் நற்பணி மன்ற சார்பாக பொன்னாடை பற்றி விவரிக்கப்படுகிறது. வாங்க. நாடக பொருள் உபயோகம் செய்து பிரியா குடும்பத்தார்கள் அவர்களுக்கு ஊர் சடங்கு மற்றும் இளைஞர்கள் நற்பணி மன்ற சார்பாக பொன்னாடை பற்றி வாங்க வாங்க. பிரியா குடும்பத்தார்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. ஏ சன்னாசி மருதாயி குடும்பத்தார்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அன்று ஒளிந்துவது ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு
ஊர் சிறகு மற்றும் விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஊர் ஸ்ரீ எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வாங்க வாங்க. சரி கொடுங்க. உள்ள ஒரு 5 பேர் இருப்பாங்க. இங்கே டான்சர் நடிக்கும் அருமை சகோதரி நந்தினி அவர்களுக்கு ஊர் சார்பாக மற்றும் இளைஞர்கள் நட்பணி மன்ற சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. அப்படி எல்லாம் ஜோரா கை தட்டு கை தட்டிக்கிட்டே இருங்க, அப்பதான் தூங்க மாட்டீங்க. அப்படி தட்டுங்க. சப்பட்டிக்கு கை தட்டிக்கிட்டே இருங்க. கை தட்டினா நல்லா நாம வேலை செய்யுமா? ஆமா, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வராது, இல்லைன்னா தூங்கிடுவீங்க. இங்கே பப்புனாக நடிக்கும் பப்புனாக நடிக்கும் வினோத் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். வினோத் அவர்களுக்கு பொன்னாடை போடப்பட்ட இளைஞர் சார்பாக